ஸோ ஆனந்தராஜோட கம்பெனி தான் ராஜ் சிஸ்டன் டெக்னாலஜிஸ். அசோக் நகர் 11th அவென்யூல இந்த பில்டிங்கில் தான் வாடகைக்கு வந்திருக்காப்ல. மாதம் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதையே எடிட் பண்ணி அடுத்தடுத்த மாதம் அனுப்பின மாதிரி ஏமாற்றிருக்காங்க. கடைசியில் இப்போ தான் தெரிஞ்சது அவர் அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஃப்ராடு. அவர் பைசா போடவே இல்லை. நான் அவனிலை படத்துல வர்ற மாதிரி, சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது, வயசானவங்க சிங்கிள் விமன் இருக்காங்கன்னா அவங்க வீட்டையே ஏமாத்துறது, இதை பண்ணிட்டு இருக்க ஒரே நபர் ஆனந்தராஜ். நீங்க ஆனந்தராஜ் கிட்ட ஏமாந்துட்டோன்னு எப்ப கண்டுபிடிச்சிங்க? திடீர்னு ஐ ஹேட் ஒன் ஃபோன் கால் ஃப்ரம் அ ஸ்ட்ரேஞ்சர். வீட்டை ஆனந்தராஜுக்கு வித்துட்டீங்க. இல்லையே, அவர் டெனண்ட் தான், நான் தான் ஓனர். இல்லை, அவர் வீட்டை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கீழே நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு காலியாக வச்சுருந்த இடத்த யாருக்குமே தெரியாமல், எனக்கும் தெரியாமல் யாருக்கோ வாடகைக்கு விட்டுருக்கான். பெரிய இடியா போயிட்டு. இங்கே திருப்பதின்றவர் இருக்காங்களா? அவர் கூப்பிட முடியுமா? இப்போ நீ கால் பண்ணி கூப்பிடுங்களேன். நான் ஜேர்னலிஸ்ட்டு. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஆனந்தராஜ் என் வீடுன்னு சொல்லி 4 லட்ச ரூபாய் லீஸுக்கு கொடுத்துருக்காப்ல. ஆனால் இந்த பில்டிங்கே என் சொந்த பில்டிங்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. உங்க 4 லட்ச ரூபாய் இப்ப நீங்க ஆனந்தராஜ் கிட்ட எப்படி வாங்க போறீங்க? எனக்கு தெரியல. நானும் அதான் ஏமாந்தவங்கள நானும் வரேன். இளம் பெண்களா இருந்தா கல்யாணம் பண்ணி ஏமாத்தி காசு புடுங்கிறது, வயதான பெண்களா இருந்தா வீட்டையே அபகரிக்கிறது. வீடு பத்திரம். ஆனந்தராஜ் அப்படிங்கிற ஒரு தனி நபர். இந்த ஆண் எத்தனை பெண்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தினான் அப்படிங்கிறத ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பெண்களும் அவங்களோட பதிவை வாக்கு மூலமாக கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, காஞ்சனா அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டு யாருமே அவங்களுக்கு பாதுகாப்புக்கு இல்லைன்னு சொல்லி காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட 4 கோடி வீட்டை அசோக் நகர் 9th அவென்யூவில் எப்படி தன் பேருக்கு எழுதி வாங்கி இன்னைக்கு அந்த வழக்கு போயிட்டுருக்கு. காஞ்சனா அந்த வீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நான் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆனந்தராஜ் ஏமாத்தினப்ப அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் மூலியமா என்ன காண்டாக்ட் பண்ணி அவங்க கதறி அழுதாங்க லிட்ரலி. ஏன்னா குழந்தை பிறந்திருக்கு, ஆனந்தராஜ் ஏமாத்திட்டதா சொல்லி. ஆனா மறுபடியும் நான் என்னோட ரிப்போர்ட்டிங் ஆரம்பிக்கும் போதுதான் ஆனந்தராஜ் தொடர்ந்து எத்தனை பேரை இப்பயும் ஏமாத்திட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வருது. அதுல ஒண்ணு அசோக் நகர் 11th அவென்யூல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதுல ராஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்த போறதா சொல்லி ஒரு வயசான அம்மா கிட்ட பேசி வாடகைக்கு ஆனந்தராஜ் வந்திருக்கான். ஆனா அந்த வீட்டை காமிச்சுதான் தான் கல்யாணம் பண்ணி ஏமாத்தின பொண்ணை, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இது என்னோட சொந்த வீடு, இங்கதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாம் உங்க பொண்ணுக்கு தான் அப்படின்லாம் சொல்லி நிறைய வார்த்தைகள் பேசினதா அந்த பொண்ணும் அந்த பெண்ணோட அப்பாவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, அந்த வீடு ஆனந்தராஜ் வாடகைக்கு இருந்தது. பொய்யா சொந்த வீடுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஆனந்தராஜ் சொன்னதா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த வீட்டோட ரியல் ஓனர் அந்த அம்மா கிட்ட நான் பேசும்போது தான் தெரிஞ்சது. 2023 ஏப்ரல்ல அந்த வீட்டை ராஜ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி நடத்துறதுக்காக குடி வந்த ஆனந்தராஜ் மாச வாடகை 30ன்னு சொல்லி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு குடி வந்திருக்கான். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் தான் இது. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா, அம்மா ஆனந்தராஜ் உங்ககிட்ட ரெண்ட்டுக்காக உங்க பில்டிங்கை வாங்கினார் இல்லையா, ராஜ் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி நடத்தினாரு. மாச வாடகை எவ்வளவுக்காக உங்ககிட்ட ரெண்டுக்கு வந்தாரு? 30,000 சொல்லிட்டு வந்தாரு. சொன்னது இந்த மாதிரி நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் ஒரு பிஸ்னஸ்ஸு. ஆக்சுவலாக முதல்ல கீழே தான் வந்தார், கீழே இதில். அதுக்கப்புறம் அங்கே பிஃபோர் ஈ செட்டில் டவுன் மாடி ஒன்று காலியாக போட்டது. அவர் காலி பண்ணிட்டார் மாடியில் இருந்தவர் முன்னாடி. அப்போது நான் ஐ வில் கோ தேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாடிக்கு போனார். இப்போ கீழே காலியாக தான் இருந்தது. கீழே காலியாக இருந்த காரணம் வி ஹேட் சம் ப்ராப்ளம் வித் லீக்கிங். ஸோ ரிப்பேர் பண்ணணுன்ட்டு நாங்கள் அதை இம்மீடியட்டாக வாடகைக்கு இல்லை. ஸோ மாடியில் தான் இருக்கும். மாச வாடகை 30,000 உங்களுக்கு ஒழுங்காக கட்டினாராம்மா மாதம் மாதம்? முதலெல்லாம் கட்டின்னு தான் இருந்தார். நடுப்புற சரியாக வராது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ நான் திருப்பி கேட்பேன், போடுறேன் பாரு. ட்ரஸ்டட் ஹிம். யூஸ்வலாக முன்னாடி நான் வாடகைக்கு விட்டவங்ககிட்டையும் அப்படி தான் அவங்க போட்டுவாங்க. இப்போ நான் ஒன்று இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு. அதை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணி அவன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் இப்போ கடைசியில் இப்போ தான் தெரிஞ்சது அவர் அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஃப்ராடு. அவர் பைசா போடவே இல்லை. ஏன்னா நான் கவுண்டர் செக்கும் பண்ண முடியல. வந்திருக்கிறதுக்கு அப்படியே நம்பிட்டு இருந்தேன். அவரோட ஆஃப் லேட் அவருடைய மெசேஜஸ் இல்லாட்டா அவருடைய இது எல்லாமே டிஸப்பியர் ஆரம்பிச்சிருக்கு.
ஓகே. வாட்ஸ்அப்ல வந்து ஆட்டோ டெலீட் போட்டு ஆமாம், அது என்ன வச்சிருந்திருக்காங்க. போட்டிருந்தாரோ எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆனால் கொஞ்ச நாள் இருக்கும், உடனே போயிடும். நீங்க ஆனந்தராஜ் கிட்ட ஏமாந்துட்டோன்னு எப்ப கண்டுபிடிச்சீங்க? பை சான்ஸ் தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட். இஸ் ரெகுலர், இஸ் நாட் பேயிங் ரெகுலர் ரெண்ட்டுங்கிறது மட்டும் தெரியும். ஆனால் ஃப்ராடுங்கிறது இந்த மாதிரி ஏதோ பித்தலாட்டம் பண்ணுறாங்கிறது எனக்கு வந்து முதல்ல புரியல. திடீர்னு ஐ ஹேட் ஒன் ஃபோன் கால் ஃப்ரம் எ ஸ்ட்ரேஞ்சர். அவர் சொன்னார், அது மாதிரி நீங்கள் அந்த வீட்டை வந்து இவருக்கு ஆனந்தராஜுக்கு வித்துட்டீங்க. இல்லையே, அவர் டெனண்ட் தான், நான் தான் ஓனர் அப்படின்னு. இல்லை, அவர் வந்து வீட்டை வாங்கிட்டேன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அப்படி இல்லை சார், அப்படிலாம் இல்லை அப்படி. அப்போ தான் அவர் சொன்னார், இல்லைம்மா அவர் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காரு, இங்கே இருக்கிறவங்ககிட்டையும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அதனால தான் நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு பர்சனலாக வந்திருக்கேன். இங்கே கீழே விசாரித்தேன், அவங்க சொன்னாங்க இல்லை அந்த அம்மா தான் ஓனர், அவங்க யாருக்கும் விற்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்லினார், இல்லை அவரை நம்பாதீங்க, ஃப்ராடி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் யூ ஹேவ் டு டேக் கேர். அப்போ கேட்டார் அவரும், ரெண்ட்டை கொடுத்தாரே அப்படின்னு. உடனே நான் இமிடியேட்டாக என்ன பண்ணேன், த பர்சன் ஹூஸ் ஹெல்பிங் மீ வித் ஆல் த ப்ராப்பர்ட்டி, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், ஆனந்தராஜை பற்றி பயங்கரமாக சொன்னார், நீ உடனே ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேளு, இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான், வீட்டை வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கான், எல்லார்ட்டையும் கேளு. இப்போ ஆனந்தராஜ் கிட்ட இருந்து உங்க வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இப்போ அங்க யார் குடியிருக்கா? ஆனந்தராஜ் வந்து மாடியில் போன போது இவன் கேட்டதுனால இந்த மாதிரி எஸ்ஐ மூலமாக பேசி பேர்ந்ததுனால அந்த சாவியை கொடுத்தானே தவிர, கீழே நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு காலியாக வச்சுருந்த இடத்த யாருக்குமே தெரியாமல், எனக்கும் தெரியாமல் யாருக்கோ வாடகைக்கு விட்டுருக்கான். அது எனக்கு அப்போ சமயத்தில் தெரியாது. அவர் எதேச்சியாக அந்த பக்கம் ஏன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு போகும்போது பார்த்தா அது காலியாக இருந்த வீட்டில் யாரோ சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு போய் உள்ளே போய் பார்த்துருக்காரு. பார்த்து போது பார்த்தாக்க யாரோ சாமான்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க, டேபிள் சேர்லாம் போட்டு ஆஃபீஸ் மாதிரி. இவருக்கு விசாரிக்கும் போது உடனே என்ன ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சார். அப்போ சொல்லியிருக்காரு அவர், இது மாதிரி எனக்கு நான் இங்கே வந்திருக்கேன், ஆனந்தராஜ் யாரை கேட்டுன்னு வந்தீங்க? இல்லை அவரை தான், நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி. அந்த ரியல் ஓனர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் தான் அதெல்லாம் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தான் 4 lakhs என்கிட்ட வாங்கிட்டு இந்த இடத்த கொடுத்துருக்காரு. ஸோ இது அது பெரிய இடியாக போயிடுது எங்களுக்கு. க்ளீன் பண்ண போகிறேன் டேங்கை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம். திருப்பி சாவியை கொடுக்கவே இல்லை ஆஃபீஸில். காலியாகவே நாங்கள் ஏன் வச்சுட்டோம்னாக்கா அங்கே ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, தண்ணி லீக் ஆகிறது, ரிப்பேர் பண்ணணும். சரி இன்னும் மாடிக்கு போகிறேங்கிறானே, போட்டோம், நம்ம முள்ள ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அதுக்குள்ளே அவன் வந்து இந்த இடத்த இவர்கிட்ட திருட்டுத்தனமா, யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமா பைசாவும் வாங்கிட்டு வாடகைக்கு விட்டுட்டு இப்போ இவரை கலப்புறது பெரிய பாடாக இருக்குது, கிளம்ப மாட்டேங்கிறார். அந்த வீட்டுக்கு குடி வந்த ஆனந்தராஜ் மாதம் 30,000 ஒரு 2 மாதம் வேணால் அந்த அம்மாவுக்கு செலுத்தியிருக்கலாம். அதுக்கப்புறமா பணத்தை கரெக்டாக போடலன்னு அப்படின்னு தெரியுது. வயசான அம்மா இங்கே இருக்காங்க, அவங்களோட 2 பசங்களும் ஃபாரினில் இருக்காங்க. பசங்க 2 பேரும் அம்மாவோட மற்ற செலவுகளை பார்த்ததுனால அம்மா இது அவசர தேவைக்காக இந்த பணம் இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்தால் தேவைப்படும், எடுத்துக்கலான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் ஆனந்தராஜ் மாதம் மாதம் 2 போட்டது அக்கௌண்ட்டில் விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலை. ஒரே ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு இருந்தது, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது மட்டும்தான். சரி ஆனந்தராஜ் கரெக்டாக பணம் போட்டான் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு அனௌன் கால் வந்திருக்கு. அது யாருன்னா, ஆனந்தராஜ் தன் திருமணம் பண்ணுறதுக்காக போன வீட்டில், இந்த வீடு என் வீடு தான் சொன்னான் இல்லையா, அந்த நபர் தான், அந்த ஆண் தான் வந்து இந்த அம்மா கால் பண்ணி என் பொண்ணையும் எங்கள் குடும்பத்தையும் கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, இந்த வீடு வந்து சொந்த வீடுன்னு சொன்னார் மாப்பிள்ளை ஆனந்தராஜ், அது சொந்த வீடாமா அப்படின்னு கேட்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இது ஏன் வீடு, என் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தான் ஆனந்தராஜ்னு சொல்லி. இதில் ஏன் அந்த நபர் இந்த அம்மா அப்படின்னு சொல்கிறேன்னா, யாருமே இங்கே அவங்களுடைய முகத்தையோ பேரையோ அடையாளத்தையோ சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் குற்றவாளி ஆனந்தராஜ் பிடிபடணும் அப்படிங்கிறது மட்டும் எல்லாரோட தேவையாக இருக்குது. அதனால தான் நம்ம பேரை சொல்லலை. இப்போ நான் அந்த அம்மாட்ட உட்காந்து பேசும்போது தான் எல்லா விஷயமும் தெரிய வருது. அங்கே குடி வந்த ஆனந்தராஜ் வாடகை மட்டும் ஒழுங்காக கொடுக்காம இல்லை, அந்த பக்கத்து பில்டிங்கில் திருப்பதி அப்படின்றவர் மளிகை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட 4 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அந்த வீட்டை அவர்கிட்ட வாடகைக்கு விட்டுட்டு, அதாவது ஓனர் யூஎஸ்ல இருக்காங்க, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 4 லட்சம் வாங்கிட்டு இப்போ திருப்பதிங்கிறவரை மளிகை கடை பிஸ்னஸ் நடத்துகிறாரு. அவர் அங்கே குடி வச்சுட்டு ஆனந்தராஜ் அப்ஸ்காண்ட் ஆயாச்சு, அதாவது தலைமறைவு. இந்த அம்மாவோ இவங்களுக்கு தேவைப்பட்டவங்க நபர்களோ ஆனந்தராஜுக்கு கால் பண்ணால் ஃபோனை கூட எடுக்கிறது இல்லை. இந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு வயசு 84. அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுக்க போனால் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு சிரமப்பட்டு தான் நடக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய முடியாததுனால இப்போ திருப்பதிங்கிறவரை இது எங்கள் வீடு, நீங்கள் காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த திருப்பதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நான் அவனிலை படத்தில் வர்ற மாதிரி, சதுரங்க வேட்டை படத்தில் வர்ற மாதிரி எப்படிலாம் பெண்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது, வயசானவங்க சிங்கிள் விமன் இருக்காங்கன்னா அவங்க வீட்டையே ஏமாத்துறது,
இதை பண்ணிட்டு இருக்க ஒரே நபர் ஆனந்தராஜ். எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு ஆனந்தராஜ் மாதிரியான நபர்கள் இன்னும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு வீட்டை யாருக்காவது வாடகைக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, பிள்ளைங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இங்க வயசானவங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிள்ளைங்க அட்லீஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்றது, கேமரா வச்சு யார் குடியிருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும். எல்லாருக்கும் 1008 வேலை இருக்கு. எல்லாரும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் கவனிக்காம விட்டா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒருத்தருடைய வீட இன்னொருத்தர் ஆள போயிருவாங்க. இந்த மாதிரி ஏமாறக்கூடாதுல்ல. ஸோ ஆனந்தராஜ் பண்ணிட்டு இருக்கிறது, இளம் பெண்களா இருந்தா கல்யாணம் பண்ணி ஏமாத்தி காசு புடுங்கிறது, வயதான பெண்களா இருந்தா வீட்டையே அபகரிக்கிறது. வீடு பத்திரம். அசோக் நகர் 11th அவென்யூ இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு. இத நிறைய வயசானவங்க உள்ள இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்காங்க. இங்க வந்து வேலை செய்யறவங்க வீடை மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு வயசான அம்மாவுடைய வீட்டுக்கு வாடகைக்கு வந்தது தான் ஆனந்தராஜ். ராஜ் சிசன் டெக்னாலஜிஸ். ஸோ ஆனந்தராஜ் வந்து இங்கே தான் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனின்னு சொல்லி வந்து வாடகைக்கு இருந்தது. இங்க திருப்பதின்றவர் இருக்காங்களா? ஆ இல்லையா இப்போ? அவர் கூப்பிட முடியுமா இப்போ? கால் பண்ணி கூப்பிடுங்களேன். நான் ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ ஆனந்தராஜோட கம்பெனி தான் ராஜ் சிசன் டெக்னாலஜிஸ். அசோக் நகர் 11th அவென்யூவில் இந்த பில்டிங்கில் தான் வாடகைக்கு வந்திருக்காப்ல. ஸோ இந்த பில்டிங்கில் கீழேயும் மேலேயும் மாற்றி மாற்றி ரெண்ட்டுக்கு இருந்திருக்காரு. ஸோ அந்த ஓனர் அம்மா கிட்ட நம்ம பேசணும் இல்லையா? நீங்கள் மாத வாடகை 30,000ன்னு வந்துட்டு வாடகையும் ஒழுங்காக அந்த அம்மாவுக்கு கொடுக்கல. மாதம் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? அதையே எடிட் பண்ணி அடுத்தடுத்த மாதம் அனுப்பின மாதிரி ஏமாற்றிருக்காங்க. அந்த அம்மா ஓகே அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அக்கௌண்ட் அவங்க செக் பண்ணல. ஏன்னா அது ஒரு அவசர தேவைக்கு இருக்கட்டும்னு நினச்சதுனால அவங்க உள்ள பணம் இருக்கான்னு செக் பண்ணல. அக்கௌண்ட்டில் போட்ட மெசேஜ் மட்டும் இருக்கேன். பட் அந்த மெசேஜே எடிட்டட் மெசேஜ்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. ஸோ மாத வாடகையும் வாங்க முடியல. பத்தாததுக்கு இங்கே வாடகைக்கு வந்த ராஜு திருப்பதிவில்னு ஒருத்தர், அவர் மளிகை பிஸ்னஸ் பண்ணுறாரு. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டோர் ரூம் மாதிரி அவங்க வந்து மளிகை மொத்தத்தையும் வாங்கி இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரெண்ட்டு கூட இல்லை. 4 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஆனந்தராஜ் விட்டுட்டு அவரோட போர்டை கூட இன்னும் எடுக்கலை. மாடிக்கு போகிற வழியிலையும் பாருங்கள் ராஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு போட்டு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். எப்படி ஏமாத்திருக்கான் ஆனந்தராஜ் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஆனந்தராஜுக்கு நீங்கள் வாடகை கொடுக்குறீங்களா? வந்து ஒரு லீசிங் மாதிரி விட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த பில்டிங்க்கும் ஆனந்தராஜுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்ப. ஆனா ஆனந்தராஜ் தான் உங்களுக்கு லீஸுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு விட்டது. அதான் ஆனந்தராஜுங்கிற இப்ப கிடையாது, நான் டீலிங் வச்சுக்கிறது கிடையாது. இல்ல ஆனா 4 லட்ச ரூபாய் நீங்க கொடுத்து இங்க லீஸுக்கு வந்தது ஆனந்தராஜுக்கு தான். ஆமா 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 ஆமா. இல்ல சார், இந்த பில்டிங்கோட ஓனர் இன்னொரு அம்மா. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஆனந்தராஜ் கிட்ட லீஸுக்கு 4 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த பில்டிங்க்கு வர முடியும்? இல்ல இல்ல அது வேறங்க, அது முடிஞ்சு போச்சு. நானும் காலி பண்ற மாதிரி தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அது வேற. சரிங்களா? நீங்க வந்து ஆனந்தராஜ் எங்க இருக்கன்னா அவனை நேரடியா போய் பேசி இது பண்ணுங்க. ஆனந்தராஜ் தான் லைன்ல போன்லயே பிடிக்க முடியலையா சார்? இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி ஒளியறது தானே வேலையா இருக்கு. நானே பார்த்தே 4-5 மாசம் ஆச்சு. உங்க 4 லட்ச ரூபாய் இப்ப நீங்க ஆனந்தராஜ் கிட்ட எப்படி வாங்க போறீங்க? எனக்கு தெரியல. நானும் அதாவது இப்போ நீங்க ஏமாந்தவங்கள நானும் ஒரு ஆள் தான். நீங்க ஆக்சுவலா உள்ள வரும்போதே இதோட ஓனர் யாருன்னு செக் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை இல்லைல்ல சார் உங்களுக்கு? இல்லம்மா, அப்போ வந்து இவரு தான் ஓனர்னாரு. ஆனந்தராஜ் தான் ஓனர்னு உங்ககிட்ட சொன்னாரா? அதனால எல்லாம் ஏமாந்துட்டோம். ரைட் விடுங்க, பாத்துக்கலாம். நான் லாஸ்ட் நமக்கு எனக்கு நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா உங்ககிட்ட ஆனந்தராஜ் என் வீடுன்னு சொல்லி 4 லட்ச ரூபாய் லீஸுக்கு கொடுத்துருக்காப்ல. ஆனா இந்த பில்டிங்கே என் சொந்த பில்டிங்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணே அப்படியே ஏமாந்துருக்கு, நான் அப்படியே ஏமாந்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த பில்டிங்கோட ஓனரும் வயசான அம்மா, 84 வயசு. ஸோ அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நடக்க முடியாது. இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தகிச்சு போய் தவிச்சிட்டு இருக்காங்க. 4 லட்ச ரூபாய் கொடுத்த லீஸுக்கு வந்த திருப்பதியும் நான் ஏமாந்துட்டேன், ஓனர் ஆனந்தராஜன் நினச்சி ஏமாந்துட்டேன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த அம்மாவுக்கு வாடகை பணம் கொடுக்கல. மாதம் 30னா அதுவே பல லட்சங்கள். 2 வருஷம் வாடகை கொடுக்கல அப்படின்னா இவர்கிட்ட ஒரு 4 லட்சம். ஏற்கனவே எத்தனையோ பேரை ஏமாத்தினதான் நம்ம வீடியோ இன்டர்வியூஸ்லாம் போட்டிருந்தோம். இன்னும் எத்தனை பேரோ. ஆனந்தராஜ் மாதிரியான நபர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களும் சரி, வயதான பெண்கள் வீடை இப்படி வச்சுட்டு வாடகைக்கு கொடுக்குறவங்க முக்கியமாக உஷாரா இருங்க.